இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் உதகை ஒன்றியத்தில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஷோலாடா. திட்டமிட்ட கல்வி திட்டம், திகட்டாத கல்வி திட்டம். இதன் அடிப்படையில் எங்கள் பள்ளியில் தமிழக அரசின் முன்னோடி திட்டமான எண்ணும் எழுத்தும் திட்டம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் 8 வயசுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் எழுத்தறிவு, எண்ணறிவு அடையணுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய இலக்கு. விளையாடி கற்போம், விளையாட்டையும் கற்போம். குழந்தைகள் கற்பதற்கு நாம் அழுத்தம் கொடுக்காமல் தகுந்த சூழலை உருவாக்க வேண்டும். இந்த புதிய அனுபவ உலகம்தான் எண்ணும் எழுத்தும் வகுப்பறை. மாறிவரும் காலத்திற்கேற்ப கல்வி கற்கும் முறையும் மாறணும். இப்படிப்பட்ட ஆர்வத்தை தோன்ற தனித்திறமையை வளர்க்கும் வண்ணமயமான எண்ணும் எழுத்தும் வகுப்பறை தான் எங்கள் வகுப்பறை. இதில் முக்கியமாக மாணவர்களின் கற்றலுக்கேற்ப அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதுல முதல்ல பாடைக்களம். மாணவர்கள் ஆடி பாடி மகிழ. இது படித்தல் களம். இது மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த உதவுகிறது. குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு புதுமையான போட்டியை வைக்க போகிறேன். ரகு அண்ட் விமலா ஆர் கெட்டிங் ரெடி. இது படைப்பாற்றல் களம். இது மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்த உதவுகிறது. இது பொம்மலாட்ட களம். வகுப்பறை உயிரோட்டமாக இருக்க கற்றுத்தருகிறோம். இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கார்னர். இது மாணவர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தவும் மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை வெளிக்கொணரவும் உதவும் ஒரு களமாக உள்ளது. அடுத்தது கதைக்களம். மாணவர்களின் கற்பனை திறனை வளர்க்க. நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு யானை இருந்துச்சாமா. இது என்மேடு என் பேச்சு. இதில் மாணவர்கள் அச்சமின்றி பேசவும் அவருடைய பேச்சு திறனை வெளிப்படுத்தவும் உதவும் ஒரு பகுதியாக உள்ளது. நான் நிலம், நீர், காற்று ஆகியவற்றனால் ஆனவன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளோட கற்றல் நிலைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இதுல இருக்கிற இந்த அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்ற 3 நிலைகள் கொஞ்சம் எளிதில் புரிந்து கொள்ளாத மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப அதை படிக்கவும், இந்த மீத்திறன் மிக்க மாணவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து போகவும் ரொம்ப உதவியா இருக்கு. இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தினால ஆசிரியர்கள் ஆடி பாடி சொல்லி கொடுக்கறதுனால அவங்க குழந்தை பருவத்திற்கே மாறி போயிடுறாங்க. ஆன் த ஹோல் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் ஒரு சைல்ட் சென்டர்ட் லேர்னிங். Children have become more imaginative and creative. மாணவர்களின் செயலோ தங்கம், சதம் அடிக்கிறான் சிங்கம். இதுதான் நம்ம எண்ணும் எழுத்துமோட வெற்றி முழக்கம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஸ்கூல்ல ஒரு போட்டி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, கதை எழுதுதல், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவியம் வரைதல். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டா பசங்க மிஸ் நான் இல்லை நீ இல்லை அப்படின்னு ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த கலை திருவிழால பார்த்தீங்கன்னா கதை எழுதுதல் போட்டி இருக்கு, பேச்சு போட்டி இருக்கு, யாரு வரீங்க அப்படின்னு கேட்டா மிஸ் நான் வரேன் நீ வரேன்னு போட்டா போட்டி போட்டு முந்தி அடிச்சுட்டு வராங்க. அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, மணல் சிற்பம், களிமண் சிற்பம், அந்த மாதிரி புதுசான போட்டிகள் நடந்தாலும் குழந்தைங்க எந்த பயமும் இல்லாம முன்னாடி அவங்களா வராங்க. அதுக்கு அடித்தளமா அமைச்சதே இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் தான். ஏன்னா இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்துல குழந்தைங்களை ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்க வைக்கிறது இல்லை. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறனால குழந்தைங்க தைரியமா முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று அவங்களோட இதை பிரசன்டேஷன் பண்றாங்க. ஸோ அந்த பழக்கம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தோட வெற்றியா நம்ம பார்க்கலாம். இத்தகைய உயிரோட்டமான வகுப்பறை செயல்பாடுகளின் மூலம் மாணவர்கள் புரிந்து கற்றல், பிழையின்றி எழுதுதல் மற்றும் வாசித்தல், அடிப்படை கணித செயல்பாடுகள் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எண்ணும் எழுத்தும் வகுப்பறை சுய கற்றலை தூண்டும், புரிந்து கற்றலை ஊக்குவிக்கும், நிலையான கற்றலை உறுதிப்படுத்தும், பங்கேற்க களங்கள் உண்டு, கற்றுக்கொள்ள நிலைகள் உண்டு, தெரிந்து கொள்ள நிறைய உண்டு. எங்கள் வகுப்பறை எங்கள் பெருமை.